السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعد. அரபு இலக்கண பாடத்தை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். இதன் மூலமாக மார்க்கத்துடைய சரியான புரிதலை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிந்த ஒரு பிரார்த்தனையோடு இந்த வகுப்பினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, லாஸ்ட்டாக வந்து நம்ம சர்ஃபுங்கிற பாடத்தை நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக பல நாள்கள் கழித்து சில தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒரு வாரங்கால விடுப்பதுக்கப்புறம் இந்த வகுப்பு நம்ம மீண்டும் தொடங்கி இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் அந்நஹ்வுல் வாதிஹ். இதனுடைய லாஸ்ட் பக்கமாக நம்ம 2-3 பாடங்கள் முடிச்சிருந்தோம். அந்த 2 பாடத்துடைய வார்த்தைகள் அர்த்தங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த லாஸ்ட் வீடியோ நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னா நஹ்வு சம்மந்தப்பட்ட அந்த வீடியோவில் அதுக்குண்டான வார்த்தை விளக்கங்கள் எல்லாமே தெளிவாக நம்ம போட்டிருக்கிறோம். 11 பக்கத்துடைய இறுதி வரை நம்ம முடிச்சிருக்கிறோம், கம்ப்ளீட்டட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12வது பக்கம். அதில் என்னென்ன எக்ஸசைஸ் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற சம்மந்தமாக சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? 12வது பக்கம், பேஜ் நம்பர் 12. இந்த 4வது எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இஜ்அல் குல்ல மிசாலின் மினல் அம்திலத்தில் ஆத்தியா ஜும்லத்துன் முஃபீதா பிவதஇ கலிமத்தின் முலாஇமத்தின் ஃபில் மக்கானில் காலி. அதாவது காலியான இடங்களில் சரியான தோதுவான அதற்குண்டான வார்த்தைகளை வைத்து ஜும்லா முஃபீதாவாக பயனுள்ள வாக்கியமாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள உதாரணங்கள் நிரப்பி அந்த ஜும்லாவை பரிபூர்ணமானதாக ஆக்க வேண்டும். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அல் உஸ்ஃபூரு அப்படின்னு சொன்னால் சிட்டுக்குருவி. அல் உஸ்ஃபூருன்னு சொன்னால் சிட்டுக்குருவி. குருவி டேஸ் அல் கஃபஸ்னா கூண்டு. அப்போது சிட்டுக்குருவி டேஸ் கூண்டுனா என்ன நம்ம சொல்லுவோம் தமிழில்? சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி டேஷ் கூண்டு என்ன நம்ம சொல்லலாம்? கரெக்டான வார்த்தைங்க என்ன வைக்கலாம்? கூண்டில் இருக்கிறத வைக்க முடியும். சாப்பிடுகிறதுன்னு சொல்ல முடியாதுல்ல. சாப்பிடுறதுனா அடுத்தது பழமாக ஏதாவது வந்திருக்கணும், உணவு ஏதாவது வந்திருக்கணும். அப்போது இல் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? ஃபி. அல் உஸ்ஃபூரு ஃபில் கஃபஸி அப்படின்னா சிட்டுக்குருவி கூண்டில் இருக்கிறது. அல் வலது சிறுவன் டேஷ் அல் ஃபாக்கிஹத்தை ஆப்பிள் சாப்பிட்ருக்கிறான். அப்போ டேஷ் ஆப்பிள் அப்படின்னா அல் வலது டேஷ் ஆப்பிள்னா அப்போ என்ன அர்த்தம்? ஒரு சிறுவன் இருக்கிறான், அப்புறம் ஆப்பிள் இருக்கான், என்ன செய்வான்? அதை சாப்பிட்டான். அப்போ அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அரபியில்? சாப்பிட்டான்ங்கிறதுக்கு அக்கலை அக்கலான்னு சொல்லலாமா? அக்கலுன்னு சொல்லலாமா? அக்கலா அப்படின்னா அந்த இருவர்கள் சாப்பிட்டு, அக்கலு அப்படின்னா பல பேர் சாப்பிட்டார்கள். அந்த சர்ஃபை வந்து கொண்டு வரணும். சரிங்களா? அப்போ இங்கே வந்து அக்கலை ஏன்னா போடணும். ஏன் அக்கலன்னு போடுறோம்? ஒருத்தர் தான் இருக்கிறாரு, வலது மட்டும்தான் இருக்குது. அது அவுலாது இருந்துச்சுன்னா சிறுவர்கள், நிறைய சிறுவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ என்ன போடுவீங்க? அக்கலுன்னு போடணும். அல் அவுலாது அக்கலு அல் ஃபாக்கிஹத்தை. சரிங்களா? ஒரே ஒரு ஆப்பிளை பல பேர் சாப்பிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சாப்பிட்ருப்பாங்களா இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து சௌரு. சௌருன்னா காளை மாடு. சரிங்களா? மாடுன்னு வைங்களேன், காளை மாடு சௌரு. அல் அர்துனா பூமி. காளை மாடு டேஷ் பூமி அப்படின்னா பூமியில் இருக்குது, அவ்வளோதான். அப்போ சௌரு ஃபில் அர்தி. ஃபா அந்த ஃபீ வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தக்கூடிய இஸ்ம ஜர்ராக்கி விட்டுரும். அர்து அர்த அர்தி எது போடலாம்? அர்தி தான் போடணும். ஏன் சொன்னால் ஃபீ வந்திருக்கு, ஃபில் அர்தி. சரிங்களா? அதுக்கடுத்து 4வது அல் வலதுல் முஹத்தபு. அல் வலதுனா சிறுவன், அல் முஹத்தப் பண்பட்ட சிறுவன், நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள பண்பட்ட சிறுவன். பெருசாக போடலாம். ஜாலிசுன் உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படி போடலாம். அல்லது எக்ரா உனல் குர்ஆனை படிச்சுட்டு இருக்கிறான். யுசல்லி சலாத்தல் அசர அப்படி போடலாம், எதனால் போடலாம். ரொம்ப இலகுவாக இருக்கிறதுக்கு ஜாலிசுன்.
அல் ஹிதாஉ ضيق அப்படின்னா சின்ன செப்பல், நெருக்கடியான செப்பல் அப்படின்னா இவருடைய காலுக்கு அது பொருந்தாது. அல் வலதுல் முஹத்தப்னா பண்பட்ட சிறுவன், அதுக்கு ஜாலிசுன் உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படி போடலாம். ஆமாம். அஞ்சாவது அல் ஹிதாஉ ضيق அப்படின்னா நம்ம அணியக்கூடிய அந்த காலணி, அந்த காலணி வந்து நம்முடைய அளவுக்கு இல்லாமல் ரொம்ப அது சின்னதாக இருக்குது, அப்போ ஒரு நெருக்கடியாக இருக்குது. அது வந்து நம்ம என்ன சொல்லலாம், உதாரணத்துக்கு காணாமல் போயிடுச்சு. அல் ஹிதாஉ ضيق மஜ்ஹூலுன், மஜ்ஹூல்லாம் காணாமல் போச்சு. சரிங்களா? இந்த இடத்துல மஜ்ஹூல் அப்படின்னா காணாமல் போச்சுன்னு அர்த்தம். அல்லது அல் ஹிதாஉ ضيق எங்கே கீழே இருக்கு, டேபிளுக்கு கீழே இருக்கு அப்படின்னா தஹ்தன கீழே, மக்தபு டேபிள், தஹ்தல் மக்தபு அப்படின்னா டேபிளுக்கு கீழே இருக்கு, அவ்வளோதான். சரிங்களா? டேபிளுக்கு கீழே இருக்கு. அல் ஹிதாஉ ضيق தஹ்தல் மக்தப், மக்தபி. அதுக்கடுத்து அல் கமர் சந்திரன், டேஷ் அஸ்ஸமா வானம். என்ன சொல்லுவோம், வானத்தில் இருக்கு சந்திரன், வானத்தில். இல் சொல்கிறோமா, அப்போ ஃபி. அப்போது ஃபி வரும்போது அந்த அதுக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்மான் அந்த சமாக்கு என்ன யாராபு கொடுப்பீங்க இறுதியில்? கஸ்ரா, ஃபிஸ் சமா இ. சரிங்களா? ஃபிஸ் சமா இ. அப்போ இந்த டேஷ் கொடுக்கப்பட்டு ஒரு ஜும்லா முஃபீதாவை நம்ம என்ன பண்ணிட்டோம், மாற்றிட்டோம். தேவையான வார்த்தைகளை கொடுத்து நம்ம மாற்றிருக்கிறோம். இது நம்மளால் ஓனா முடியுமா கேட்டால் முடியாது. ஏன்னா நீங்கள் ஃபீ பற்றி படிச்சுட்டு இல்லை, ஒரு வார்த்தை எப்படி பிரயோகிக்கணுங்கிற படிக்கலை. இவங்க என்ன இந்த இதில் சொல்ல வராங்க அப்படின்னா, விடுபட்டுருக்கு. விடுபடும் போது அது என்ன ஆயிடுச்சுன்னா ஜும்லா முஃபீதாவா இல்லை. உங்களுடைய நிலைக்கு இப்போ இந்த எக்ஸசைஸ் என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ வந்து ஜும்லா முஃபீதாவா இது இல்லை. எப்போ அது ஜும்லா முஃபீதாவா வருது அப்படின்னா, ஒரு பயனுள்ள அந்த வார்த்தைகள் வரும்போது ஜும்லா முஃபீதாவா வருது அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, அல் ஹிதாஉ ضيق, ஹிதாஉ ضيق செப்பல், சின்ன செப்பல், சின்ன சின்ன செப்பல். ஹிதானா செப்பல், ضيقனா நெருக்கடியான செப்பல். நெருக்கடியான செப்பல்னா அந்த அந்த மனிதனுக்கு தோதுவான காலணி கிடையாது, அது ஒரு சின்னதாக இருக்குது. சில நம்ம சின்னதாக காலணி போட்டோம், நெருக்கடியாக இருக்கும்ல, அதைத்தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. சரி, அடுத்து அஞ்சாவது, குல்ல கலிமத்தின் மினல் கலிமாத்தில் ஆத்தியா ஃபி ஜும்லத்தின் முஃபீதா முரக்கபத்தின் மின் கலிமத்தைன். அதாவது கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யணும்னு சொன்னோம்னா ஒரு ஜும்லா முஃபீதாவாக மாற்றணும். அது கூட ஒரு வார்த்தையோ ரெண்டு வார்த்தையோ இணைச்சு. சரிங்களா? அல் ஹதீகத்துனா தோட்டம், அல் ஹதீகத்து ஜமீலத்துன், அல் ஹதீகத்து ஜமீலத்து. எழுத முடியாட்டி பார்த்துக்கோங்க, வீடியோ பார்த்து அடுத்து எழுதிக்கோங்க. அல் ஹதீகத்து ஜமீலத்துன், அந்த தோட்டம் அழகாக இருக்கிறது. அஷ்ஷஜரத்து முஸ்மிரத்துன், அஷ்ஷஜரத்து அப்படின்னா மரம், முஸ்மிரத்துனா பழம் தரக்கூடியது. அல்லது அஷ்ஷஜரத்து ஃபில் புஸ்தான், புஸ்தான் என்னது, தோட்டம். ஃபீனா இல், அஷ்ஷஜரத்து ஃபில் புஸ்தான், அந்த மரம் தோட்டத்தில் இருக்குது. ரொம்ப ஈஸி. அல் அஸ்ஹாரு பூக்கள், பூக்கள் எங்கே இருக்கும்? ஃபில் புஸ்தான். சரிங்களா? அஷம்சு ஃபிஸ்ஸமா, ஃபிஸ்ஸமா வானத்தில் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்க, அதே தான் சொல்கிறாங்க. வாக்குள்ள கலிமத்தின் ஒரு வார்த்தையை மின் கலிமாத்திலாத்திய கிளறக்கூடிய வார்த்தைகள் ஒரு வார்த்தையும் ஃபி ஜும்லத்தின் முஃபீதா ஒரு பயனுள்ள வாக்கியமாக ஆக்கு. முரக்கபத்தின் மின் அக்தரி மின் கலிமத்தை, இரண்டு வார்த்தைகளை விட மேலே வந்து இரண்டு வார்த்தையாக இருக்கணும் ஜும்லா முஃபீதா. அல்ல ஹதீகத்து ஜமீலத்துன் ரெண்டு வார்த்தை, ஆனால் கீழே வர்றது வந்து இதோடு சேர்த்து ரெண்டு வார்த்தை, அப்போ மூணு வார்த்தையாக மாறணும். அல் மாஉ தண்ணீர், எப்படி எழுதிட்டு வந்துடுவீங்களா? அல் மாஉ தண்ணீர் இருக்கிறது. அல் மாஉ ஃபில் பஹ்ரி,
அல்மா உ ஃபில் பஹர், பஹர்னா கடல், கடலில் தண்ணீர் இருக்கிறது. அல்மா உ ஃபில் பஹரி. சரிங்களா? அல்மா உ ஃபில் கூபி, கூபுனா கோப்பை, கோப்பையில் தண்ணீர் இருக்கிறது. சரிங்களா? அதுக்கடுத்து அல் ஃபாகிஹா அப்படின்னா ஆப்பிள், அல்லது அக்கல முஹம்மத் அல் ஃபாகிஹத, அக்கல முஹம்மத் அப்படி போட்டுருவோம். அக்கல முஹம்மத் அல் ஃபாகிஹத. எல் அபு அப்படின்னா அவன் விளையாடுறான். எல் அபு அஹ்மது, அஹ்மது விளையாடுகிறான். குரத்தல் கதம் ஃபுட்பால், அல்ல கிரிக்கெட், கிரிக்கெட். சரிங்களா? எல்லாபு அஹமது கிரிக்கெட். இது வந்து நம்ம ஜஸ்ட் உங்களுக்கான ஒரு லெசன் என்னன்னா ஒரு ஜும்லா முஃபிதாவை ஆக்குறோம், அவ்வளோதான். இது இப்போ உங்களால் வந்து மேக் பண்ண முடியாது. எர்கபு இப்ராஹிமு, இப்ராஹிம் பயணிக்கிறார். இலா திருப்பூர், திருப்பூரை நோக்கி பயணிக்கிறார், அவ்வளோதான். ரக்கிப எர்கபு பயணம் செய்கிறார் இப்ராஹிம். சரிங்களா? அப்போ இதில் 5 வரையும் போகுது. ஓகேவா? அப்போ இந்த ஒரு பக்கம் முடிஞ்சுதா? இந்த ஒரு பக்கம் முடிந்தது. அது வேண்டாம். அடுத்து பாருங்க, அஜ்ஸா உல் ஜும்லா ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஜும்லாவுடைய வகைகள் ஃபிஅலு, இஸ்மே, ஹர்ஃபு. அது என்னங்கிறத முன்னாடி நம்ம டீட்டெயிலாக நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? அதில் அம்சிலாக்கு நம்ம அர்த்தத்தை சொல்லியாச்சு. 13வது பக்கத்தில் அந்த லெசனுடைய ஹெட்டிங்களுடைய உதாரணத்துக்குலாம் அன்றைக்கி நம்ம சொல்லியாச்சு. சொன்னோமா இல்லையா? இப்போ இந்த லெசனுடைய எக்ஸசைஸில் தம்பிரிநாத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம பார்த்துட்டு இல்லை. அது இப்போ நம்ம 1-2 பார்த்துருவோம். இப்போ 13 தாண்டி திருப்புங்க. 14, 15 காய்தா இருக்குது, இந்த விதி. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தம்பிரிநாத். சரிங்களா? 15. அந்த 15வது பாக்ஸுக்கு கீழே தம்ரீனாத் போட்டிருக்கா. அதில் பாருங்க, 1 என்ன சொல்றாங்க? இக்ராஇல் ஜுமலல் ஆத்தியா, கீழே இருக்கக்கூடிய அந்த ஜும்லாவை படி. ஒபையினில் அஸ்மா, இஸ்மிகளை வேறுபடுத்து, தெளிவுபடுத்து. அல்லத்தி எப்படின்னா ததுல்லு அலா அஷ்காஸ், மனிதனை அறிவிக்கக்கூடிய, மனிதனை பற்றி அறிவிக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த இஸ்மை தெளிவுபடுத்து. வல்லத்தி ததுல்லு அலா ஹயவான், அதுவே ஒரு இஸ்மு மிருகத்தை குறிக்குதுன்னு சொன்னால் அது ஹயவான் அப்படின்னு சொல்லி தெரிவி. வல்லத்தி ததுல்லு அலா நபாத், வல்லத்தி ததுல்லு அலா ஜமாத், தாவரங்கள். அதே போன்று பொருட்கள், இதல்லாதவைகள் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம்ல. அஷ்காஸு, ஹயவானு, நபாத்து, ஜமாத்துன்னு சொல்லி நம்ம படித்தோமா இல்லையா? தாவரங்கள் சம்பந்தமாக இது போன்ற விஷயங்களை என்ன பண்ணுங்க, அதில் தெளிவுபடுத்துங்க. ஒரு இஸ்மு வந்துச்சுன்னா அப்படி தெளிவுபடுத்துங்கிறாங்க. அந்த அளவுக்கு டீப்பாக போக வேண்டாம், அர்த்தம் மட்டும் பார்த்துக்குவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபரீதுன் அப்படின்னா ஒரு பேர் தான், ஒரு மனிதனுடைய பேர் தான் அது. அது அஷ்காஸ். எந்த லிஸ்ட்டில் வந்துடும்? அஷ்காஸ் அப்படின்னா, அஷ்காஸ்னா மனிதன். எஜ்ரி ஃபிஷ் ஷாரிய, ஷாரியனா தெரு. ஃபரீது எஜ்ரி ஃபிஷ் ஷாரிய, எஜ்ரினா ஓடுகிறான் அர்த்தம். ஃபரீது எஜ்ரி ஓடுகிறான், ஃபிஷ் ஷாரிய எதில் ஓடுறான்? தெருவில் ஓடுகிறான். சரிங்களா? ஃபரீதுன் ஒரு இஸ்மு, எஜ்ரிங்கிறது ஒரு ஃபிஅலு. ஃபிஷ் ஷாரியை தெருவில் ஓடுறான். 2வது கீழே பாருங்க, அலியுன் என்ன போட்டிருக்கு? எர்கபு அல் ஹிமார. சரிங்களா? அப்போ அலி வந்து எர்கபு பயணிக்கிறான், அல் ஹிமார, ஹிமார்னா என்ன அர்த்தம்? ஹிசான்னா குதிரை, ஹிமார்னா கழுதை. கழுதையை அவன் பயணிக்கிறான். இப்போ முன்னாடி வந்து அந்த எருக்கபு வந்துச்சா இல்லையா? இப்போ எருக்கபு இப்ராஹிமு அல் ஹிசான் போட்டுருங்க. இல்லை திருப்பூர் வேண்டாம்,
ஹிசான் போட்டிருக்குன்னா அது கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். அதுக்கு பக்கத்திலே மூணாவது வந்துருச்சு. அல் கல்புனா என்ன? நாய். எனாமுனா நாம எனாமு தூங்குகிறது. அல் கல்பு எனாமு அர்த்தம் வைங்க. நாய் தூங்குது. ஃபில் புஸ்தான், அவ்வளோதான். தோட்டத்தில் என்ன பண்ணுது? நாய் தூங்குது, அவ்வளோதான். யுஹிப்பு சரிங்களா? அந்த பாக்கு கீழே புள்ளி வரல, பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கா உங்களுக்கு? எனக்கு இங்கே புள்ளி இல்லை. யுஹிப்புனா நேசம். அல் வலது சிறுவன் நேசிக்கிறான். யுஹிப்புல் வலது சிறுவன் நேசிக்கிறான். அது அஹப்ப யுஹிப்புனா நேசம், அது ஒரு ஃபியல். அல் வலதுங்கிறது ஒரு இஸ்மி அஷ்காஸை குறிக்கிறது. அல் புருத்துகால ஆரஞ்சு பழத்தை அவன் ரொம்ப விரும்புகிறான். சரிங்களா? ஆரஞ்சு பழத்தை விரும்பி சாப்பிடுவானா இருக்கும் போல. அதனால் அவன் என்ன பண்ணுறான்? நம்மளே என்ன பண்ணுவோம்? சில பொருட்களை ரொம்ப விரும்புவோம் பழங்களில். அன உஹிப்பு நான் விரும்புகிறேன். அல் மௌஸ வாழைப்பழத்தை சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன உஹிப்பு பிரியாணி, அன உஹிப்பு ஷாய், இப்படி சொல்கிறோமா இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க. அதை கேள்வியாக கூட கேட்கலாமா? அதை துஹிப்பு நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? அன் தகுல சாப்பிடுவதற்கு. அதை துரீது அன் தகுல சொல்லி நம்ம அப்படி இது பண்ணலாம். சரி, அடுத்து பாருங்க, அஞ்சாவது அதுக்கு அடுத்த பக்கம். யஹ்தரிகுல் அல் ஹதப ஹதபு. யஹ்தரிகு அப்படின்னா ஒரு ஃபியல், எரிகிறது. அல் ஹதபுனா கட்டை, கட்டை எரிகிறது. ஆறாவது யதஸல்லகுல் கில்மானு அல் ஜபல. யதஸல்லகுனா சறுக்கிறது. அல் கில்மான், கில்மான்னா சிறுவன், என்ன பண்ணுறான்? சறுக்கிறான். அல் ஜபல மலையில் என்ன பண்ணுறான்? சறுக்கி விளையாடுறான். சரிங்களா? யதஸல்லகுல் கில்மானு அல் ஜபல. அந்த கில்மான்கிற அந்த சிறுவன் அந்த மலையில் சறுக்குகிறான். இஃப்தரஷ இஃப்தரஷ அத்திபு கப்ஷன். இஃப்தரஷ அப்படின்னா வேட்டையாடுகிறது. அத்திபு அப்படின்னா ஓநாய். ஓநாய் என்ன செய்யுது? வேட்டையாடுகிறது. எதை? கப்ஷன் ஆட்டை. சரிங்களா? ஆட்டை என்ன பண்ணுது? வேட்டையாடுது. அஸ்ஸஅலபு யஅகுலு தஜாஜ. அஸ்ஸஅலபுனா குள்ளநரி. சரிங்களா? யஅகுலு அக்கல யஅகுலு அப்படின்னு என்ன அர்த்தம்? அக்கல யஅகுலு சாப்பிட்டான். யஅகுலுனா சாப்பிடுகிறது. அப்போ ஸஅலபு யஅகுலுனா ஓநாய். ஓநாய் இல்லை, குள்ளநரி. குள்ளநரி யஅகுலுனா சாப்பிடுது. அத்தஜாஜனா கோழியை. சரிங்களா? கோழி என்ன பண்ணுது? சாப்பிடுது. அல் புஸ்தானி. அல் புஸ்தானினா தோட்டக்காரர். அல் புஸ்தானா தோட்டம். அல் புஸ்தானியு அப்படின்னா தோட்டக்காரர். யஜ்மஉ ஜமஅ யஜ்ம ஒன்று சேர்க்கிறார். என்னத்தை ஒன்று சேர்க்கிறாரு? அல் அஸ்ஹார பூக்களை. அப்போது அந்த தோட்டத்தில் நிறைய பூக்கள் கீழே இருக்குது, அல்லது தோட்டத்தில் பூக்கள் விளைஞ்சிருக்குது, மலர்ந்திருக்குது. என்ன பண்ணுறாரு? ஒன்று சேர்க்கிறார். பத்தாவது யஸ்பஹு சபஹ யஸ்பஹு என்ன செய்கிறார்? நீச்சல் அடிக்கிறார். அல் அவுலாது சிறுவர்கள். வலது முஃப்ரத் ஒருமை, அல் அவுலாத் என்பது ஜமஅ. யஸ்பஹுல் அவுலாது சிறுவர்கள் நீச்சல் அடிக்கிறார்கள். ஃபில் பஹரி அப்படின்னு அர்த்தம் கடலில். கடலில் என்ன பண்ணுறாங்க? யஸ்பஹுல் அவுலாது ஃபில் பஹரி. யஸ்பஹு அஹமது ஃபின் நஹ்ரி ஆற்றில் அவன் நீச்சல் அடிக்கின்றான். நம்ம நிறைய சொல்லலாம். அல் ஹதீது ஹதீதுனா இரும்பு. அதுக்கு பக்கத்தில் கேப் வரணும், சேர்த்தி போட்டிருக்கிறாங்க. எதுபு உருகிறது. ஃபின்னாரி அப்படின்னா நெருப்பு சூட்டால அந்த இரும்பு அப்படியே உருகி அப்படியே ஒழுகுது. அல் ஹதீது எதுபு ஃபின்னாரி. அல் மிதாது
ஃபித் தவாத்தி. அல் மிதாதுனா மை. மைனா இங்கு ஊத்துறோம் இல்லை, அது மை தானே சொல்லுவோம். ஃபித் தவாத்தி, மை பாட்டலில் அந்த மை இருக்கிறது. சரிங்களா? அடுத்ததை முடிச்சிருவோமா? முடிச்சா அந்த லெசன் முடிஞ்சது. அது அந்த லெசனோட இதுவரையும் போதும். சரி, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். இனி அடுத்தடுத்து நிறையாவே இருக்குது. அதில் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஃபுல்லாக தெளிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்னும் சொல்ல போனோம்னா இவ்வளோ ஃபுல்லாலாம் எனக்கு தெரிஞ்சு எடுப்பாங்களான்னு டவுட்டு தான். 2 தம்ரீனா தான் பார்ப்பாங்க. ஒரு இதில் 2 தான் பார்ப்பாங்க, மீதியெல்லாம் அவங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்படி தான் பெரும்பாலும் செய்யப்படும். இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நம்ம 2வது அஜ்ஸாஉல் ஜும்லாவுடைய 16வது பக்கத்தில் முதல் தம்ரீனாத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது 2வது தம்ரீனாத்தை அதுக்கு அடுத்த வகுப்புகளில் 2, 3 வேண்டாம், 4 வேண்டாம், 5 வேண்டாம். அதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 6, அதுக்கடுத்து 6 தான் மொத்தமாக டோட்டலாக வருது. அந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை நாம் தொடர்ந்து இதன் மூலமாக மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியருள் என்ற பிரார்த்தனையோடு இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.